வணக்கம் வந்தனம் டு ஆல், வெல்கம் பேக் டு தி எஸ்வி சாப்டர். ஸோ வீடியோ போடாமல் இருந்தாலும் எல்லாரும் கொலகாண்டில் கடுப்பில் இருப்பீங்கன்னு நன்னாயிட்டு தெரிகிறது. ஸோ எல்லாரும் என்ன மன்னித்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி வேற ஒன்றும் இல்லை, கடலுக்கு போய் காலில் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால எங்கேயுமே போகக்கூட முடியல, நகரக்கூட முடியல. அப்படின்னு பார்த்தாலுமே நல்லானவனே வீடியோ போடணுன்றதுக்காக பீச்சுக்கு சரட்டுன்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம முடியல. ஓகே ஃபைன், பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு கிளம்பிட்டேன், வீட்டுக்குள்ளேயே கடந்த முடியும். ரைட்டு ஓகே, என்னதான் இருந்தாலும் காலங்காத்தால எப்படி இருக்கும் சென்னை அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த 4 to 5 மணி வரைக்கும் தான் சென்னையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு பக்கம் பார்த்தா என் வீட்டுக்கார் என் வண்டி வேணா இன்னைக்கு ஓ வண்டியில கிளம்பலாம்னு சொல்லிட்டு புள்ள என் வண்டியை நான் கூட இப்படி தொடச்சது இல்லை. ஆனா உட்காந்து மாங்குன்னு என் வண்டியை உட்காந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. சரி ஓகே, ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ரைட் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் எடுத்து விட்டாருன்னா மாப்பிள்ள ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறி உட்காந்து ஒரு வழியை ரைடை ஸ்டார்ட் பண்ணி வச்சு. சீரியஸ்லி சொல்லணும்னா காலங்காத்தால அந்த 4 மணியில இருந்து 5 மணி வரைக்கும் சென்னையா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு? ஸோ செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு ரிலாக்ஸாக. இடையில கலர் லைட்டு வேற, எப்பா சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேசாட்டுக்கு இங்கே இருந்துடலாமா அப்படின்லாம் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பீச்சுக்கு போயாச்சு. போய் ஜிங்குன்னு நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா இடையில தான் நம்ம வீட்டுக்கார ஒரு குட்டியை துரத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த குட்டியை வேற ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காருக்கு பெட்டை கண்டாலே ஒரு பையன், எந்த பெட்டுனாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அவர்கிட்ட தான் விளாண்டுட்டு இருந்தான். சரி ஓகே வா போய் உட்காரலாம் சன்ரைஸ் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா வரும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சன்ரைஸ் வரவே இல்லை. சரி ஒரு வழியா திடீர்னு வருவானா. ஐயோ பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா தலைவனுக்கு போஸ. அப்படியே போய் தில்லா நிக்கிற போஸ பாத்தீங்களா. சரி ஓகேன்னு போயிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறாங்களாம். சைடில் பார்த்தா என்ன நீ அவளை பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. இல்லை நீ பார்த்த? இல்லை நான் அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லி மாற்றி ஒரு சின்ன செல்ல சண்டை. சரி ஓகே ஒரு வேலையை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சா. சரி ஓகே தலைக்கு பார்த்தீங்களா அப்படியே ஸ்லோ மோஷனில். இப்போ பேக்ரவுண்ட் சாங்க பாருங்க. அடடா அப்படின்னு சொல்லி பாட்டை ஒரு வழியாக முடிச்சு சரி ஓகேன்னு கிளம்பியாச்சு. சரி ஓகே மக்காஸ், இதுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வரும். சரி ஓகே பாய் மக்காஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் மக்காஸ், பாய்.